மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேப் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஹிஸ்ட்ரி மேப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபிகல்ட்டிஸை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹிஸ்ட்ரியோட மேப்பை ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் இப்போ அதை அப்லோட் பண்ண போகிறேன். இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதில் சொல்கிற க்ளூஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய வேர்ல்டு மேப் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஓகே, கேட்டுக்கோங்க. ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் கேர்ள் இருந்தாலாம். அவளுக்கு ஒரே ஹங்கிரியாக இருந்துச்சான். ஹங்கிரியா ரொம்ப பசியில் பசி அப்படின்னாலே நம்மளோட வயிற்றில் தானே பசி எடுக்கும். அதனால் நடுவில் இருக்கிற சென்டர் ரீஜன் இந்த இடத்துல இருக்கிற சென்டர் ரீஜன் ஹங்கரி. ஓகேவா? ஹங்கிரியாக இருந்ததுனால அவள் என்ன பண்ணால், வீட்டில் போயிட்டு பிரிட்டானியா பிஸ்கெட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாள். அப்போவும் பசி அடங்கலை. மெனி ஸ்நாக்ஸு ஜெர்மனி மெனி ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்பயும் பசி அடங்கலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இட்லி வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸு அவனுங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவளுக்கு பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பசி ரொம்ப அதிகமானவுடனே வயிறு ரொம்ப எரிச்சலாகிடுச்சு. சரி, கொஞ்சம் மோர் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோரை குடிக்கிறா. மோரை குடித்த உடனே அப்போ தான் வயிறுக்கு கிரீஸ் போட்ட மாதிரி நல்லா வயிறு ஃப்ரீயாக இருந்துச்சு. ரன் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வயிறு கீயை போட்டு திறந்த மாதிரி ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணால், பல்காக ஏதாவது சாப்பிட்ணும். இப்போ தான் வயிறு ஃப்ரீயாக இருக்குது, பல்காக போய் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறா. இந்த ரூமுங்கிறது தான் ரொமானியா. ரூமுக்கு போனால் அங்கே சிறப்பான ஒரு பிரியாணி இருந்துச்சு. சிறப்பான பிரியாணி அப்படின்றது தான் செர்பியா. இதை யார் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸாக போஸ் அப்படின்ற அவளோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்த உடனே, போஸ் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவ்வளோதான் இந்த மேப்பு. இந்த மேப்போட கதை ஆஸ்திரியா ஹங்கரியாக இருந்ததுனால என்னென்ன பண்ணா அப்படின்றத வச்சே இந்த ஒரு மேப்பை முடிச்சிட்டோம் நம்ம. தேங்க்யூ.